சார் பார்த்தாலே எப்பவுமே எனக்கு கொஞ்சம் பயம்தான். ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். வெற்றிமாறன் சாரும் வேல்ராஜ் சாரோட காம்பினேஷன் வந்து ஒரு டெரிஃபிக்கான காம்பினேஷன் ஃப்ரம் பொல்லாதவன். ஸோ பொல்லாதவன்லேருந்து நான் இவங்க 2 பேருக்குமே பயங்கர ஃபேனு. எனக்கே தெரியாது இந்த அளவுக்கு கூட இந்த கேரக்டர் ஃப்ரேம் ஆகும்னு சொல்லி. அவங்க கிட்ட ஒர்க் பண்ணுறது வந்து நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஷீஸ் மலையாளம் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு ஏரே அவங்க கிரியேட்டிவ் பண்ணவே மாட்டாங்க. She will like so grounded, so down to earth. So we will be very comfortable working. கல்யாண சீக்வன்ஸ் சீன் இருக்கு இல்லையா, அது என்னோட ஃபர்ஸ்ட் சீன் அந்த படத்தில். ஃபுல் டயலாக்ஸ் இட் வாஸ் ஃபார் கிஷோர் சார். அப்போ விஜய் சேதுபதி சார் சொன்னார், இதில் கொஞ்சம் டயலாக் இவங்க பேசட்டுமே அப்படின்னு சொல்லி he gave it. I said, oh thank you so much sir. விஜய் சேதுபதி சார் கையை பிடிச்சி இப்படி I have to pull him down and I have to look into his eyes and say, நீ தான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன், இப்படி விட்டுட்டியே அப்படிங்கிறது வந்து இட் வாஸ் நேச்சுரலாக வந்துருச்சு. ஆனால் என்ன தெரியுமாங்க, தியேட்டரில் யாருமே என்னை ரெக்கக்னைஸ் பண்ணவே இல்லை. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ரொம்ப வருஷமா சின்ன திரையில பார்த்து பிடிச்சி இப்போ சினிமாலெல்லாம் பார்த்து ரொம்பவே பிடிச்சிருக்கிற ஒரு பர்சன் தான் என் முன்னாடி இப்போ இருக்காங்க. ரம்யா மேம். வணக்கம் மேம். ஹாய், வணக்கம் சௌபர்ணிகா. ஹவ் ஆர் யூ? சூப்பரா இருக்கு மேம். ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன்மா, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் கேள்வியை நம்ம விடுதலை பற்றி கேட்காம இருக்க முடியாது. ஸோ இப்போ விடுதலை பார்ட் 1 எவ்வளோ ஹிட்டுன்னு நமக்கு தெரியும், பார்ட் 2 அதே அளவுக்கு அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த ஜேர்னி பற்றி சொல்லுங்கள், எப்படி உங்ககிட்ட அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு? ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே டெஸ்டினின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு கேரக்டர் எழுதுகிறப்போ அதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, வெதர் ஃபுட்டு கிரெயின் வந்து நம்ம பேர் எழுதியிருக்கோம், எது நமக்கானதோ அது நமக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஐ ஃபீல் ஆக்டிங்லேயும் த சேம். எந்த ரோல் நமக்கு வருமோ அது 100% வரும். நம்ம எவ்வளோ தான் பல்ட்டி அடித்து ட்ரை பண்ணாலும் சிலது வந்து நமக்கு வராது. ஸோ இட் இஸ் லைக் தட். பட் எப்போவுமே வந்து எனக்கு வெற்றிமாறன் சாரும் வேல்ராஜ் சாரோட காம்பினேஷன் வந்து ஒரு டெரிஃபிக்கான காம்பினேஷன் ஃப்ரம் பொல்லாதவன். ஸோ பொல்லாதவன்லேருந்து நான் இவங்க 2 பேருக்குமே பயங்கர ஃபேனு. பாலுமேந்திர சார் படம் 2011 எனக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. 12 இட் காட் ஓவர், ரிலீஸ்ட் December 20th 2012. 13 வந்து நேஷ்னல் அவார்டு அது அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போலேருந்து ஒரு 10 இயர்ஸாக வெற்றிமாறன் சார் படத்தில் நடிக்கணும் ஆசையில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே, ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கேன். அப்போ வந்து எனக்கு கிடைக்கல. ட்ரை பண்ணீங்க மேம்? எப்படின்னா லைக் ஏன்னா பாலுமேந்திரா சார் வந்து வெற்றிமாறன் சாரோட குரு. ஸோ அது வச்சு சாரோட ஹீரோயின் சார் பாலுமேந்திரா சாரோட ஹீரோயின் சொல்லி ட்ரை பண்ணுவேன். பட் எப்படியோ அது இட் டென்ட் ஹேப்பன். ஸோ இந்த படத்தில் இட் ஹேப்பன். ஸோ இது 1 வருஷம் 2 வருஷம்கான இது கிடையாது. அந்த ஃப்ரேமில் பார்க்குறது 10 வருஷத்துக்கான ஒரு வெயிட் அது ஆக்சுவலாக. எப்படி அவங்க இப்போ வெற்றி சார் வந்து உங்ககிட்ட ஸ்டோரி நரேட் பண்ணும்போது ஒரு சின்ன போர்ஷன் தான், ஒரு சின்ன ஒரு ரோல், பட் அழகான ஒரு ரோல், ரொம்ப இம்பேக்ட் கிரியேட் பண்ணுற ஒரு ரோல். ஸோ அது எப்படி நரேட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? ரோலாக வந்து உள்ளே போகிறப்ப எனக்கு தெரியாது. பட் ஆல் தட் ஐ நோ வாஸ் கிஷோர் சாரோட பேர். ஆமாம் ஆமாம். டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த மூவி தான் நான் அதில் நடித்தேன். 2.5 years என்னோட ஜேர்னி இதில் இல்லை. ஒரு 1.5 monthsக்கான ஜேர்னி தான் எனக்கு இந்த படத்தில் இருக்குது. ஸோ ஐ ஃபெல்ட் வெரி லக்கி. ஏன்னா டுவர்ட்ஸ் ஆல்மோஸ்ட் நம்ம நடித்து படத்தில் தியேட்டரில் இவ்வளோ சீக்கிரம் பார்க்குறேன்னா ஐ திங்க் ஐ ஃபீல் தட் வாஸ் வெரி லக்கி ஃபார் மீ. ஃபர்ஸ்ட் டே ஷூட் போனப்போ வெற்றிமாறன் சார் கிட்ட நான் சொன்ன ஒரு விஷயம், 10 வருஷம் ஆச்சு சார் இங்கே வந்து ரீச் ஆகிறதுக்கு அப்படின்னு. சார் இது ரொம்ப சின்ன ரோல்மா அப்படின்னாரு. இல்லை சார் பரவாயில்ல, ஐ டோன்ட் யூனோ அந்த ரோல் பற்றிலாம் நான் வந்து இட்ஸ் இம்பார்ட்டன்ட், ஆனால் நான் உங்கள் படத்தில் நடிக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு. சார் ஓகே சிரிச்சிட்டே ஓகே அப்படின்னாரு. அப்புறம் அன்னைக்கு கொஞ்சம் பாலுமேந்திரா சார் பற்றி செட்டில் we were discussing. I mean, he was telling about his experience. ஜூலி கணபதி இல்லை என்ன பண்ணிட்டு இருந்தா டிஸ்கஸிங் இன் ஜென்ரல் ஷூட்டில் விஜய் சேதுபதி சார், மஞ்சு மேம், ஸோ எல்லோரும் இருக்க, கிஷோர் சார் வாஸ் தேர். ஸோ அப்போது he was discussing about experience working with பாலு சார் and all that. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியாது இந்த அளவுக்கு கூட இந்த கேரக்டர் ஃப்ரேம் ஆகும்னு சொல்லி. அதுக்கப்புறம் இட் டெவலப்ட். அதுக்கப்புறம் ஓகே நெக்ஸ்ட் சீன் தட் இஸ் ஹவு மை கேரக்டர் ஹேப்பன்ட் இன் திஸ் மூவி.
அது தனியாக டிசைன் செய்யப்பட்ட கேரக்டர் இல்லை, டு பி ஃப்ராங்க். ஏன்னா கதை கேட்கும் போது நமக்கு தெரியாது இது இந்த இந்த ஒரு ஸ்டோரியில, ஏன்னா ஒரு சீரியஸான இஷ்யூ பேசுற ஒரு ஸ்டோரிங்கும் போது நம்ம ரோல் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னா அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு சீனுக்கு அப்புறமும் இருக்கிற ப்ராசஸ். அண்ட் வெற்றி சாரோட டைரக்ஷன், ஸோ அவர் உங்களுக்கு சொல்லி தர விதம், எடுக்கிற விதமெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ப்ராசஸ் ஹவ் இஸ் இட்? சூப்பராக சொல்லி தருவார் வெற்றிமாறன் சார். மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் வில் பி லைக் எவ்ரிபடி லைக் அதுதான் சொன்ன மாதிரி மைனஸ் அப்போ உள்ள வந்து கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் ஆன ஒரு கேரக்டர். ஸோ ஈவன் இட் இஸ் நாட் ப்ரீ பிளான் டயலாக்ஸ் ஃபார் மை ரோல். ஸோ இட் வில் பி லைக் வி வில் பாலுமேந்திரா சார் ஹேஸ் அ வெரி சேம் ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங். நான் அங்கே வந்து தான் டயலாக் எழுதுவார் பாலு சாருமே, பாலுமேந்திரா சார். வெற்றி சார் அப்படிதான் கொஞ்சம் ஐ மீன் எனக்கு நடந்தது அது. நாட் ஃபார் எவ்ரிபடி, இட் ஹேப்பன் டு மீ. பிகாஸ் ஏன்னா அது அப்போ டிசைன் ஆகப்பட்ட ஒரு 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 சின்ன ரோல் அப்படிங்கிறதுனால. அண்ட் அதான் சொன்ன மாதிரி டெவலப்ட் இட் செல்ஃப் வெல். சொல்லுவாங்க இல்லையா, இட் ஷேப்ஸ் அப், யூனோ த கேரக்டர் ஷேப்ஸ் அப் பை இட் செல்ஃப். ஸோ அந்த மாதிரி ஆச்சு. ஓகே. ஸோ கிஷோர் சாரோட பேர் ஒரு சைடு, நீங்க கிஷோர் சாரும் நீங்களும், இன்னொரு சைடு மஞ்சு மேம் அண்ட் விஜய் சார். அந்த காம்பினேஷன் எப்படி ஆன் ஸ்கிரீன் நாங்க பார்த்துட்டோம் எப்படி இருக்குன்னு, ஆஃப் ஸ்கிரீன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. விஜய் சேதுபதி சார் அண்ட் மஞ்சு மேம் போத் ஆர் சூப்பர் டூப்பர் ஹியூமன் பீங்ஸ். அவங்க கிட்ட ஒர்க் பண்றது வந்து நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா, ஷீஸ் அ மலையாளம் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு ஏரே அவங்க கிரியேட்டே பண்ணவே மாட்டாங்க. She will like so grounded, so down to earth. So we will be very comfortable working. And the same with Vijay Sethupathi sir. So அதனால எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு, and கிஷோர் சார் சொல்லவே வேணாம், he's a gentleman on his own kind அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இவங்க கூட ஒர்க் பண்ணுறப்ப நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குமே தவிர ஸ்டார்ஸ் நமக்கு அந்த ஒரு பயம் கிரியேட் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ தட் இட்ஸ் ஈஸி ஃபார் அஸ் டு பெர்ஃபார்ம் அண்ட் எக்ஸ்பிரஸ் அவர் செல்ஃப். ஸோ இது கொஞ்சம் ஓகேவா தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ், டு பி ஃப்ராங்க். ஓகே. ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஆஃப் ஸ்கிரீன் நடந்தது இருக்கு? ஏதாச்சும் இப்போ மஞ்சு மேம் உங்ககிட்ட ஏதாச்சும் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்களா ஏதாச்சும் அந்த மாதிரி? இல்லை, அவங்க வந்து ஷீ புட்ஸ் அப் வித் ஹர் ஓன் ஒர்க். ஓகே. ஆமாம், அவங்கள பொறுத்த வரைக்கும் வெற்றிமாறன் சாரோட செட்டுனா அது அவர் கண்ட்ரோல் மட்டும்தான். ஸோ there will be nobody else who will take control of the situation and all that. ஸோ அப்படி இருக்காது. பட் விஜய் சேதுபதி சார் வந்து லைக் சொன்ன மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு சீனோட கல்யாண சீக்வன்ஸ் சீன் இருக்கு இல்லையா, அது என்னோட ஃபஸ்ட்டு சீன் அந்த படத்தில். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டயலாக்ஸ் இட் வாஸ் ஃபார் கிஷோர் சார். அப்போ விஜய் சேதுபதி சார் சொன்னார், இதில் கொஞ்சம் டயலாக் இவங்க பேசட்டுமே அப்படின்னு சொல்லி ஹீ gave it. I said, oh, thank you so much sir. நான் வந்து I have to just be there நினைச்சேன், but it is not. Thank you. அப்போ immediately வெற்றி சார் also said, yeah, let her speak the dialogue கிஷோர், நீங்கள் அதுக்கப்புறம் வர டயலாக் பேசுங்க. ஸோ அந்த ஸ்பேஸ் அவங்க கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. You know, they and obviously I think so somewhere down the line வெற்றிமாறன் sir also will have that, okay, நம்ம குரு படத்துல நடிச்ச ஒரு பொண்ணு, ஸோ அந்த மாதிரி ஒரு 10 years முன்னாடி பொண்ணு, பட் அப்படி இருக்கும் இல்லையா அவங்களோட மைண்ட் செட்ல. ஸோ அது கூட இங்க ரெப்ளிகேட் ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு டயலாக் உங்களுக்கு சொல்லணும். நீங்க கிஷோர் சார் அந்த சீன்ல அவர் இறந்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்லுவீங்கல்ல, நான் கூட்டிட்டு வரேன்னு சொன்னியே இப்படி விட்டுட்டியே, சொல்லி காட்ட முடியுமா? ஐயோ, கொஞ்சம் எமோஷனலா சொல்லி காட்ட முடியுமா? ஐயோ, அது ரொம்ப கஷ்டங்க. சொல்லலாம், பட் நீங்க அந்த சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணி நீங்க கொடுத்தீங்கன்னா ஈஸியா சொல்லலாம். ஆமா. ஓகே. அப்போ ஸோ அந்த டயலாக் அது ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான டயலாக் இல்லையா? அது அதுல உங்க ஆக்டிங்கா இருந்தாலும் பிஹைண்ட் த சீன்ஸ் அது எப்படி இருந்துச்சு? அது ஃபர்ஸ்ட் டேக்லயே ஓகே ஆச்சா? எப்படி வாட் வாஸ் வெற்றி சார்ஸ் ரியாக்ஷன் ஆஃப்டர் சீயிங் தட்? ஃபர்ஸ்ட் டேக்லேயே ஓகே ஆன ஷார்ட் தான் அது. யா யா, ஏன்னா அது வந்து அந்த அட்மாஸ்பியரே இருக்கு இல்லையா. சி when you just do something for an acting that doesn't work, you create a situation. ஸோ அப்போ வந்து நேச்சுரலாக நமக்கு அந்த வைப்னு சொல்லுவாங்கள்ல, இப்போ இருக்கிற வைப், அந்த வைப் ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு கிரியேட் ஆகும். அண்ட் தேர் ஆர் சோ மெனி பீப்புள், அங்கே ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. ஸோ வி கேனாட் டூ அ ஒன் மோர், வி கேனாட் வேஸ்ட் பீப்புள்ஸ் டைம், வி கேனாட் வேஸ்ட் யூனோ டெக்னீஷியன்ஸ் டைம். ஸோ கெட் இன் டு த மூட், அதுக்குள்ளே போயிட்டு கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணுங்க. அண்ட் பாவம் லைவாக படுத்துட்டு இருக்காரு கிஷோர் சார். ரொம்ப நேரம் அவருக்கு முன்னாடி நம்ம வந்து பல ஒன் மோர் எல்லாம் பண்ணா அவரே ஏஞ்சி அடிச்சிடுவார். இல்ல, he is not like that, but I'm just joking. Yeah. So how was your preparation for that scene like? No, I was fully sober only.
எனக்கு அந்த சீன் வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் விஜய் சார் கையை பிடிச்சி, விஜய் சேதுபதி சார் கையை பிடிச்சி இப்படி ஐ ஹாவ் டு புல் ஹிம் டவுன் அண்ட் ஐ ஹாவ் டு லுக் இன் டு ஹிஸ் ஐஸ் அண்ட் சே இட் வாஸ் வெரி வெரி நேச்சுரல் சின்ஸ் வி ஹேட் தட் யூனோ த ஸ்டோரிக்கான பாண்டிங் இருந்ததுனால அப்படிதானே அந்த கதைப்படி வந்து நீ தான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன், இப்படி விட்டுட்டியே அப்படிங்கிறது வந்து இட் வாஸ் நேச்சுரலாக வந்துருச்சு. ஐ திங்க் கொஞ்சம் எல்லாரோட கண்ணுமே அப்போ கூட கொஞ்சம் கலங்குச்சு கூட அங்கே ஷூட்ல கூட. பாத்தீங்களா நீங்க தியேட்டர்ல பாக்கும்போது அது ஃபீல் பண்ணீங்களா? ஐயோ பார்த்தேன், பாக்குறப்ப ஃபீல் பண்ணேன். How was it அது தியேட்டர்ல பாக்கும்போது அந்த ஒரு ரியாக்ஷன் பாக்கும்போது how was it? ஆக்சுவலி நான் அந்த ஒரு இடத்துல தியேட்டர்ல நானே அழுதேன். அப்புறம் கிளைமேக்ஸ்லயும் நான் அழுதேன். ஆமா, ஐ ஃபெல்ட் பேட் யூனோ லைக் யா ஐ cried. Okay. The whole theater was silent. I think the last was amazing. The climax was amazing, and especially after they had killed Perumal, when Suri sir and the dialogue சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணி இறங்குவார். ஐயோ அதெல்லாம் மைண்ட் ப்ளோயிங்காக இருந்துச்சு. அப்படியே என்னால் ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் யாரும் பார்க்காதீங்களா அப்பா என்ன அப்படின்னு சொல்லி தொடச்சிட்டு லைட் வேற போட்டாங்க. அப்படியே ஓடி வந்துட்டாங்க. ஆனால் என்ன தெரியுமாங்க, தியேட்டரில் யாருமே என்னை ரெக்கக்னைஸ் பண்ணவே இல்லை. அது ரொம்ப சேட் ஆயிட்டேன் நானு. ஆமா, கதைக்குள்ள முழுகி இருக்காங்க. இல்ல அவங்களுக்கு அந்த தெரியாதுனால லைக் ஆப்வியஸ்லி தே won't know it is me. ஏன்னா அந்த லுக்கே கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட்னால அவங்க ஐயோ என்ன கண்டுபிடிக்கவே இல்லை அந்த மாதிரி இருந்தது. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சீரியஸ் மூவி பண்ணும்போது கம்யூனிசம் பத்தி போகுது இல்லையா மூவி. ஸோ வாட் இஸ் யோர் பெர்ஸ்பெக்டிவ் ஆன் கம்யூனிசம் ஆர் அபவுட் த ஸ்டோரி? நீங்க என்ன நினைக்கிறீங்க? Right from the beginning of our society we have been talking about equality. ஸோ இந்த படத்துலையும் ஈக்குவாலிட்டி பற்றி தான் பேசியிருக்காங்க. தேர் ஆர் வெரி பியூட்டிஃபுல் பாயிண்ட்ஸ் விச் ஐ ரியலி லவ்ட் இன் திஸ் மூவி. லைக் அந்த ஃபார்மர்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறப்போ அவங்களோட ஒரு காஸ்ட் பீப்புளில் வந்து இந்த ஜமீன்தார் இறக்குவார். ஸோ அது ஐ திங்க் ஸோ இன்னும் அப்படி நடக்குது. அது எவ்வளோ போல்டாக சொல்லியிருக்காங்கல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அங்கே வந்து பெருமாள் வந்து சொல்கிறாரு, ஹியூமனிட்டி பற்றி பேசுகிறாரு. இப்போ நீங்கள் இப்படி சப்போர்ட் பண்ணி வரீங்க, பட் இங்கே வந்து ஹியூமனிட்டி தான் முக்கியம் பாருங்கள், இந்த மாதிரி இஷ்யூஸ் ப்ராக்டிக்கலாக இந்த ஃபார்மர்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சு திரும்பி போயிடுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான பாயிண்ட்ஸ். பட் அது ரியாலிட்டியில் நமக்கு டே டு டே லைஃப்பில் அது நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னா இன்னும் அற்புதமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யா, அண்ட் ஈக்குவாலிட்டிக்கும் நம்ம போராடிட்டு இருக்கோம். ஈக்குவாலிட்டி வரத்துக்கு எவ்வளோ இன்னும் எத்தனை ஜென்ரேஷன்ஸ் ஆகும்னு தெரில, பட் வி ஆர் ட்ரைங். எவ்ரி டைம் வி ஃபைட் ஃபார் சம் கைண்ட் ஆஃப் அ ஃப்ரீடம். ஸோ நவ் ஐ திங்க் திஸ் மூவி இஸ் மோர் ஆஃப் 2 aspects எஸ்பெஷலி. ஒன்று ஈக்குவாலிட்டி, எல்லாமே சமம் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம நடத்தணும் அப்படிங்கிறது. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஐ ஃபீல் லைக் இன் ஆர் எஜுகேஷன் சிஸ்டம் ரைட் ஃப்ரம் கொஞ்சம் நமக்கு ஒரு 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து கொஞ்சம் அறிவு ப்ராக்டிக்கலாக தெரிய ஆரம்பிக்குமா, அப்போலேருந்து ஸ்டார்ட் டீச்சிங் பேசிக் லா டு சில்ட்ரன். ஸோ அவங்களோட ஃபண்டமெண்டல் பேசிக் ரைட்ஸ் அண்ட் லாஸ் வந்து தெரிஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம ஸ்பெஷலைஸ் பண்ணி படிக்கிறது வேற, பட் டீச் தெம் what is the law, what are the laws that you can follow to keep yourself safe. that is cool. Yeah, அதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணா நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டு சேஞ்ச் இல்ல இம்ப்ளிமெண்ட். இன்னொரு விஷயம் அந்த படத்துல இருக்கிறது சுயமரியாதை திருமணம்ங்கிறது. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. how do you think அந்த சமயத்துல எப்படி அது அந்த ஒரு கல்ச்சர் இருக்குல்ல, ஸோ அதை பத்தி சொல்ல முடியுமா? சுயமரியாதை திருமணம் பத்தி எனக்கு பெருசா தெரியாதுங்க, டு பி வெரி ஃப்ராங்க் அபவுட் இட். பிகாஸ் அந்த மாதிரி ஒரு மேரேஜ்க்கு இன்னும் நான் போகலை. ஆக்சுவலி ஒரே விஷயம் தான், இஃப் 2 people are happy about what they want in life, so it is okay. அது அவங்களோட ஸ்டைல் ஆஃப் அவங்களோட பிலீஃப். ஸோ அதில் பெருசாக எனக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ அந்த சீன் வெற்றி சார் நரேட் பண்ணும்போது இல்லை எடுக்கும்போது how was it, என்ன சொன்னாங்க? இப்போ நீங்களும் கிஷோர் அவங்க தானே கல்யாணம் பண்ணி வச்சீங்க விஜய் சேதுபதி சாருக்கும் மஞ்சு மேம்க்கும். ஸோ அந்த ஒரு இன்ட்ராக்ஷன் எப்படி இருந்துச்சு? அவர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாரு? இல்லை அதுதான் அந்த சீன் பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேரும் வாசிப்பாங்க, பொண்ணும் பையனும் வந்து அவங்களோட கோல்ஸ் ஆஃப் மேரேஜ் என்ன அப்படிங்கிறது வாசிப்பாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு டயலாக் சொல்லுவேன், இந்த மாதிரி தோழர்களாக இன்னைக்கு நீங்கள் இருக்கீங்க, நாளைக்கு இணையர்களாக நீங்கள் மாறுறப்போ வந்து மனம் விட்டு பேசணும். ஸோ யூ ஹேவ் டு ஸ்பீக் மோர்.
ஸோ பேசிக்கலாக இப்போ நிறைய பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டோன்ட் ஸ்பீக். ஒரு பீரியட் வரைக்கும் ஒரு 5 வருஷம் வரைக்கும் மேபி ஓகேவா இருக்கா, பட் ஓகேவா ஓடுது. பட் அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ இயர்ஸ் கழிச்சு அவங்க 2 பேரும் பேசுகிற டாபிக்ஸே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு நிறைய டாப்பிக்கும் இருக்குது. அது பேசினாலும் சண்டையில் போய் நிற்கும். ஸோ பேசிக்காக அந்த நிறைய பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க அப்படிங்கிறது என்னோட டயலாகும் இருக்கும் அதில். ஸோ அதுதான் வந்து இட்ஸ் அன் அட்வைஸ் டு லாட் ஆஃப் தெம். ஸோ வை தே டோன்ட் ஹாவ் டு கோ ஃபார் டிவோர்ஸ். நீங்களே பேசுங்க, பேசி உங்கள் மனசில் விட்டு whatever you want to speak you speak அப்படிங்கிறது இட் வாஸ் லைக் அன் அட்வைஸ். ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு இது முடிச்சதுக்கு அப்புறம்? இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் படம் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப வருஷமாக சீரியல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ பர்டிகுலராக இந்த ஒரு மூவி அவ்வளோ இம்பாக்ட் கிரியேட் பண்ண மூவிங் போது எந்த மாதிரி ஆடியன்ஸ் ரியாக்ஷன் உங்களுக்கு வந்துச்சு? ஸோ சீரியல்ஸ் வந்து ஐ ஹாவ் பின் டூயிங் கொஞ்சம். நான் என்னோட ஐ ஸ்டார்டட் as a model. I wanted to become a photographer. I was an assistant photographer, yes. ஆமா, ஒரு ஃபோட்டோ டெலிவரி கொடுக்கறதுக்கு ஒரு சேனலுக்கு போனப்போ அங்கே பார்த்து நீங்கள் நடிக்கிறீங்களா, அதுக்கு முன்னாடி மூவி ஆஃபர்லாம் வந்துச்சு. எங்கள் வீட்டில் கழுவி ஊற்றிட்டு நோ வே நோ ஆக்டிங் அப்படிலாம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தென் ஐ காட் இன் டு ஆக்டிங் ஃபார் சீரியல். அது கொஞ்ச நாள் ஐ வாஸ் ஓகே, பட் சம்வேர் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி வெரி கன்சிஸ்டன்ட் ரோல், யூனோ, நடிக்கணும், படத்தில் நடிக்கணும் அந்த மாதிரி. ஸோ ஒரு பீரியடுக்கு அப்புறம் ஐ டிசைடட் ஆஸ் ஆஃப் நவ், ஏன்னா எவ்ரிபடி ஆர் வெரி குட் ஆக்டர்ஸ். இட்ஸ் நாட் சீரியல் மூவி அந்த மாதிரி இல்லை. பட் கொஞ்சம் பிராண்டிங் இருக்குது, இந்த சீரியல் ஆக்டர் அப்படின்னு ஒரு பிராண்டிங் இருக்குது. ஸோ அது நான் இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, நிறைய பேர் உடைச்சிருக்காங்க. அந்த பிராண்டிங் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் சீரியல் நடிக்கிறது ஸ்டாப் பண்ணிட்டேன். பிகாஸ் ஐ வாண்டட் டு யூனோ கம் இன் மூவிஸ் அப்படிங்கிறதுனால. ஸோ அதுக்கப்புறம் ஃபியூ மூவிஸ் ஹேப்பன் டு மீ. மாமந்திர புன்னகை, தடையற தாக்க, அப்புறம் பாலுமேந்திர சார் தலைமுறைகள், all that. Last year வந்து I played a role with Bobby Simha sir as his pair in Thugs movie 800. இப்போ தெலுங்குல மட்கான்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். விக்கெட்டகவி ஒரு வெப் சீரிஸ். ஸோ இட்ஸ் ஹேப்பனிங் பை காட்ஸ் கிரேஸ். அண்ட் நவ் ஆப்வியஸ்லி விடுதலை 2. இதுதான் நான் வந்து இப்படி தான் என்னோட ஜேர்னி இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். இதுக்காக நான் ஐ ஹவ் பின் குவைட் ஒர்க்கிங் ஹார்ட் அண்ட் லாட் ஆஃப் ஆப்வியஸ்லி சில டைம் வந்து ஏன் நமக்கு வரல அப்படின்னு ஒரு 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 ஹார்ட் மோடுக்கு போயிடுவோம். வி டிசர்வ் இட் இல்லையா, வி டிசர்வ் அப்படின்ற ஒரு ஹார்டாக மனசு. சி லிட்டரலி ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் த வேர்ட் டிப்ரெஷன் பிகாஸ் இட்ஸ் டூ ஃபேஷன் நவ் தட் அது கஷ்டமாக இருக்கும். வி கேன், நம்ம பொட்டென்ஷியல் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து I'll try, I'll pray God everything and yeah, it's happening. விடுதலை எடுக்கும்போது டப்பிங் நீங்க தான் பண்ணீங்க. நான் தான் பேசினேன். ஸோ வெற்றி சார் ஜென்ரலாக டப்பிங் டைம்ல எப்பவுமே கூட இருப்பாரு இல்லையா? ஸோ அவர் என்ன மாதிரி டிப்ஸ் கொடுத்தாரு டப்பிங் டைம்ல? எப்படி இருந்தாரு அவரு? சார் பார்த்தாலே எப்பவுமே எனக்கு கொஞ்சம் பயம்தான். ஸ்ட்ரிக்டா ஆஃபீஸர். இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். என்ன சொன்னாங்களோ பேசிட்டு வந்துடுவேன், கண்ணை மூட்டு பேசிட்டு வந்துடுவேன். ஸோ எனக்கு ஐ வில் கம்ப்ளீட்லி பி இன் one peace mode whenever I be there. So whatever you say, okay Tala, I'm fine there. Thank you so much. Thank you. It's been a pleasure, and yeah, so looking up for the best in the upcoming year. Thank you.